ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இனி சுமக்க தேவையில்லை, இனி சுமக்க தேவையில்லை, துதிக்க வேண்டும், இனி துதிக்க வேண்டும். இனி சுமக்க தேவையில்லை, இனி துதிக்க வேண்டும். அன்றைய செய்தி அதுதான். இனி சுமக்க தேவையில்லை. பட்ட கஷ்டங்கள், பாடுகள், பாரங்கள் எல்லாம் போதும். அதற்காக இனி என்ன பண்ண வேண்டுமா? துதிக்க வேண்டுமா? இன்னிலிருந்து நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. 26, 27 சொல்லுகிறது. என்னம்மா? இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்துக்கு அடுத்த அதன் பனிமூட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்று. ஏன்னா ஊழியத்தில் இருக்கிற பாரங்கள், உடன்படிக்கை பெட்டிகள் இதெல்லாம் லேவிய கோத்திரம் தான் அந்த ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் வேதம் அழகாக சொல்கிறது. இனி அவர்கள் எதையுமே சுமக்க தேவையில்லை, இனி எதையுமே சுமக்க தேவையில்லை என்றும் தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்கு உட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்களேன்னு சொன்ன அவ்வளோ பேர் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இனி அவர்கள் சுமக்க தேவையில்லை, இனி துதிக்க வேண்டும். இனி அவர்கள் என்ன பண்ண தேவையில்லை, சுமக்க தேவையில்லை, போதும் சுமந்தது. இனி துதிக்க ஆரம்பிச்சிடு. இனி என்ன பண்ணு? துதிக்க ஆரம்பி. ஏன்னு சொன்னால் இனி துதிக்க வேண்டும். இனி ஏன் துதிக்க வேண்டும்? ஏன் துதிக்க வேண்டும்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 53, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஏன்னு சொன்னால் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே என்ன பண்ணாரா? சுமந்து தீர்த்துட்டாராம். அப்போ நம்முடைய பாரத்தையும் அவர் சுமந்து தீர்ப்பார். நம்முடைய பாரத்தையும், ஏன்னா நம்மளுடைய பாவங்களை சுமக்கிற தேவன் நம்மளுடைய பாரத்தை அவர் சுமந்து தீர்ப்பாராம். அதுக்காக தான் இனி நீ சுமக்க தேவையில்லை, துதிக்க வேண்டாம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் துதிக்க வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் சுமந்து கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எதுக்காக அவர் சுமக்கணும்? அதிலே 53ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாக நீதிபாரர் தம்மை பற்ற அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஏன்னா அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு, நம்மளுடைய பாடுகளையும் உபத்திரவத்தையும் கண்டு திருப்தி ஆவார். ஏன்னு சொன்னால் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும்போது, அவர் சுமக்கும் போது அவர் திருப்தி ஆவார். என்ன? என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்ற அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை
அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை மீட்டு எடுக்கும் பொழுது கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், மக்களே உன்னை நான் நீதிமானாக மாற்றுவேன், உன்னை நான் நீதிமானாக மாற்றுவேன். ஏன்னா அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய பாரங்களை, நம்மளுடைய சுமைகளை அவரே சுமந்து கொள்ளுவார். நமக்கு சுமக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை அதிலே 4வது வசனம் சொல்லுகிறது. நாம் என்ன சொல்கிறோம்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணின. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தாராம். இன்றைக்கு எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறீங்க? நான் அறியேன், தேவன் அறிவார். தேவனுக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய சூழ்நிலை எந்த நிலைமையில் இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது. உன்னுடைய பாரத்தையும் உன்னுடைய துக்கத்தையும் கர்த்தர் அறிந்து கொண்டதுனால உன் துக்கத்தை அவர் சுமந்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவரே சுமந்து தீர்த்தாராம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா அவர் என்னது பிளாத்து ஏதோ கொடுத்துட்டான், ஆர்டர் கொடுத்துட்டான், அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய துக்கங்களை அவரே சுமந்தாராம். அவர் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இனி அப்படி எண்ணக்கூடாது, துதிக்க வேண்டாம். இனி அப்படி என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது. என்ன பண்ணணுமா? துதிக்க வேண்டும். ஏன் துதிக்கன்னா, நம்மளுடைய பாடுகளை, சுமைகளை அவர் சுமந்து கொண்டார். அதனால் நீ சுமக்க தேவையில்லை. துதிக்க இன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போ தான் உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுகிற தேவன். அதிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதாம். பாருங்க, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களையும் சுமந்தாராம். துக்கத்தை மட்டும் சுமக்கலை, உன் பாரத்தை சுமக்கலை, உன் வியாதி அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனங்களையும் அவர் சுமக்கிறாராம். இதை யார் சொன்னது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்த வார்த்தைகள். அதுதாங்க அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும், உன் நோய்களையும், உன் பலவீனங்களையும், உன் துக்கங்களையும், உன் சுமைகளையும் கர்த்தர் சுமந்து தீர்த்தார். இனி நீ சுமக்க தேவையில்லை. இனி துதிக்க வேண்டும். இனி துதிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவர் துதிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு. அதனால் ஏன் துதிக்கணும்னா, நீ துதிக்க 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 தான் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஏன் துதிக்கணும்? இதனால தான். ஏன்னா உன் பாரத்தையும், உன் கண்ணீரையும், உன் துக்கத்தையும், உன் வியாதியும், உன் பலவீனங்களையும், உன் பிரச்சனைகளையும் அவர் சுமக்க வேண்டும்னு சொன்னால் நீ துதிக்க வேண்டும். துதிக்காமல் நான் வீட்டில் உக்காந்து இருப்பேன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், என்னால் துதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா துதிப்பதற்கு தடை கிடையாது. துதிப்பதற்கு என்ன இல்லை, தடையே கிடையாது. நீ வேலை செஞ்சுக்கிட்டே உள்ள மனசுக்குள்ளே துதிச்சு கொண்டே இரு, கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர், ஏன்னா துதியினால் வரும் ஆசீர்வாதம் என்னென்ன. இப்போ துதிக்கிறனால என்ன பண்ணுறேன்னா எல்லா பலவீனம் வியாதி குணமடையுது. அப்போது துதியினால் வரும் ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1-5. சங்கீதம் 103 1-5. அது இளமையை மாற்றுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதாக மாற்றுவார். முதிய வயதாக இருந்தாலும் நீ துதிக்கும் போது கழுகு கொத்த பலனை கொடுத்து மீண்டும் வாலிப வயதை கர்த்தர் கொடுப்பாராம். இதுக்கு தான் துதிக்க வேண்டும். முதல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதிக்க துதிக்க பலனை கொடுப்பாரு. வாழ வயதை என்னவா மாற்றுவாராம்? இளம் வயதாக மாற்றுவாராம். என்ன வயதாக மாற்றுவாராம்? இளமை வயதாக மாற்றுவாராம். அதனால் என்ன பண்ணுமா? சாத்தானுக்கு நோய் என்ட்ரி சொல்லணுமா? சாத்தானுக்கு நோய் என்ட்ரி சொல்லிடு, அது உங்ககிட்ட வராது. நோய் என்ட்ரி சொன்னேன்னா அது உங்ககிட்ட வராது. ஏன்னா சத்துருக்களை நியாயம் தீர்க்குமா. நோய் என்ட்ரின்னு சொன்னேன்னா சாத்தான் ஓடிடும். சத்துருக்களுக்கு நியாயம் தீர்க்கும். சத்துருக்களை நியாயம் தீர்க்குமா. ஏன்னு சொன்னால் துதி நாள் வர ஆசீர்வாதம் இளமையை கொண்டு வரும். துதிக்கிறதுனால என்ன வரும்? இளமை வரும், பிசாசு ஓடும். அடுத்தது என்ன வரும்னா சபையில் வளர்ச்சி வருமா. சபையில் என்ன வரும்? வளர்ச்சி வரும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14 16 வரை 2 சாமுவேல். அதாவது பாக்கியவதி அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். என்னவதி? என்னவதி? பாக்கியவதி என்று சொன்னால் துதிக்கிறதுனால வர்ற ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 2 தாவீது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14. தாவீது சணல் நூல் யோபத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி போதும். அதாவது தாவீது என்ன செஞ்சான்? தாவீது சணநூல் யோபத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார். அப்படின்னா சந்ததி என்று சொன்னால் சபை, எல்லா மக்களும் என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க. அது கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கர்த்தருடைய பெட்டியை என்ன பண்ணாங்களாம்? எக்கால சத்தத்தோடு. சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ சபை வளர்ச்சி அடையும்னு சொன்னால் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை கம்பீரமாய் பாடும்போது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நீ சுமக்கும் போது உன் குடும்பம் கூட பழுக பெருகும். சபை மட்டுமல்ல, உன் குடும்பமா பல்லுக பெருகம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் அதிசயமான வாழ்க்கையை கொடுக்குமா. துதிக்கிறதுனால அதிசயமான வாழ்க்கையை கொடுக்கும். சபையில் மட்டும் வளர்ச்சி இல்லை, உன் குடும்பத்திலையும் வளர்ச்சி கர்த்தர் கொடுப்பார். அதிசயமான வாழ்க்கை. ஏன்னா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட பிரைஸ் தி லார்ட். கடவுளை துதிக்க வேண்டும். அப்போது ஏன் துதிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 49:31 சொல்லுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. அங்கே ஆபிரகாமையும் அங்கே ஈசாக்கையும்
அங்கே அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாக ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொடுக்கப்பட்டது என்றார். யாக்கோப்பு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். மரித்தாலும் ஒன்றா கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். அது மரித்தாலும் அந்த இடம் ஆபிரகாமுடைய மனைவி மறிச்சிட்டாங்க. அவங்கள அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எதுன்னா மக்பேலா என்ற இடத்துல அவளை அடக்கம் பண்ணார்களாம். ஏன்னு சொன்னால் அங்கே மரித்த இடத்துலேயே அங்கே ஒன்று சேர்கிறார்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நான் பாக்கியவதி, நீங்கள் என்னை ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவளுக்கு என்ன பெயரிட்டாலாம்? ஆசேர் என்று பெயரிட்டாலாம். ஏன்னு சொன்னால் அப்போது லேயாள் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாலாம். அதாவது லேயாளுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னால் 6 பிள்ளைகள் ஒரு பெண்ணா. எத்தனை பிள்ளை? 6 பையனை பெற்றாலாம். 6 ஆண் ஒரு பெண்ணு. அப்போ அதனால் ஏன்னு சொன்னால் யாக்கோப்புக்கு அந்த லேயாள் பிடிக்காது. யாக்கோப்புக்கு லேயாள் பிடிக்காது. இருந்தாலும் அவள் துக்கத்தோடு இருந்து அவள் என்ன செய்தலாம்? கர்ப்பம் தரித்து துக்கத்தோடு கர்ப்பம் தரித்து ஒவ்வொரு குழந்தையும் 6 ஆண் குழந்தை பெற்று ஒரு பெண் குழந்தை பெற்றதுனால எல்லாரும் சொல்கிறாங்க என்னை பாக்கியவதி. நல்ல குழந்தை குட்டியுமா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கப்பா. எல்லா காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு வந்து முன்ன வச்சு அந்த காரியத்தை நடத்தி செய்வாங்க. அப்போ துதிக்கிறதுல என்ன வருகிறது? குடும்ப ஆசீர்வாதம். துதிக்கிறதுனால என்ன வருகிறது? அதிசயமான வாழ்க்கையை கொடுக்குறார். ஏன்னா லேயாளுக்கு நமக்கு குழந்தை, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை சரியாக நம்மளை நேசிக்கிறது இல்லை, ராகேல நேசிக்கிறார், அவளுக்குள்ள அந்த எண்ணம். ஆனால் அதிசயமாக கர்த்தர் ஆண் குழந்தைய 6 கொடுத்தார், ஒரு பெண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். ஆண் குழந்தைய 6 கொடுத்தார், பெண் குழந்தைய 1 கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஏன்னா மரணத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். ஏன்னா துதிக்கிறதுனால இவ்வளவு கிடைக்கும் நமக்கு. துதிக்கிறதுனால மரணத்தில் கூட ஒன்றா பேசி வருவாங்க. ஏன்னா அங்கே யாக்கோப்பு, ஆபிரகாமு, ஈசாக்கு, ரெபேக்காள், லேயாள் அத்தனை பேரும் அந்த மக்பேலா என்ற இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா யாக்கோப்பு எகிப்தில் தான் சேர்த்தான். ஆனால் அவனை இங்கே மக்பேலா என்ன இடத்துல கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார்கள். அப்போது அந்த உயிரோடு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல குழந்தைங்குட்டியுமே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எதனால்? அவங்க பட்ட அந்த துக்கம், அந்த வேதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி நீ துதிக்கும் பொழுது அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கும், தடைப்பட்ட வீடுகள் கட்டப்படும், இருக்கிற கடன்கள் மறையும், வியாதிகள் குணமாகும், வறுமை ஒழிந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். வறுமையை ஒழிந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாமே கூடும். அதனால தான் வேதம் சொல்லுது, இனி நீ துதிக்க வேண்டாம், இனி நீ சுமக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் இருப்பாய். என்ன வாய்க்காலாய்? ஆசீர்வாத வாய்க்காலாய் இருப்பாய். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 2லேருந்து வாசிங்க பார்க்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து பேயேரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது,
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோப்பே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறதா. ஏன்னா ஆசீர்வாத வாய்க்காலாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அப்போ அவரை துதிக்கும் பொழுது, ஏன்னா எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போகும்போது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. பிழையாம் சொல்லுவான். அப்போ நீ துதிக்க 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 உன் பாரத்தை ஒரு பக்கம் ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சுடு, துதிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை ஆசீர்வாத வாய்க்காலாக அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு இவ்வளோ தடை இருக்கிறது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இனி சொல்லாத, இனி அந்த பாரத்தை சுமக்காத, இனி துதிக்க ஆரம்பிச்சுடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை போல தெய்வம் பூமி எங்கே தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஏன்னு சொன்னால் அவர் துதிக்க துதிக்க அவருக்கு நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன், வாழ வயதை கொடுக்கிற தேவன், சபையை வளர்ச்சி செய்கிற தேவன், அதிசயமான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன், மரணத்திலிருந்து ஜெயிக்கிற தேவன், ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றுகிற தேவன். துதிக்கிறதுனால இவ்வளோ ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர்.